ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். الذين يرثون الفردوس هم فيها خالدون. صدق الله العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. يا نبي سلام عليكم، يا رسول سلام عليكم، يا حبيب سلام عليكم، صلوات الله عليكم. يا فصيح المادحين، يا نسيء الشاهدين، أنب الثنا سدينا لمراد الطالبين. لو ماذنا لطير لجنابنا وخير فوج أملاك وغيركم كجن مسردين. لم يسامحن قلب أو مكاكي وجلب زامر عندليب لغنانا إذ غنينا. ساغ في التمديح أذنا ولساني ثم ذهني ودواساتي وجفني كل شوق مطربين. لا إله إلا الله، لا إله إلا الله، لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم. பாரு இந்தா
السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي أنعم علينا بجميع الآلاء، والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم أفصح الفصحاء، وعلى آله النجباء النخباء، وأصحابه الرحماء الأمناء، والأولياء الصلحاء الكرماء، لا سيما الخلفاء الراشدين المهديين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ وَالْأَنفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ. صدق الله العلي العليم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. எல்லாம் வல்ல இறைவனை புகழ்ந்து அவனின் திருத்தூதரான நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து ஸலாம் கூறி, அன்னவர்களின் அடிச்சுவட்டில் தடம்பதித்த சத்திய சஹாபாக்கள், உன்னத இமாம்கள், உத்தம வலிமார்கள் அனைவர்களை முன்னிறுத்தி எனது வார்த்தைகளை துவக்கம் செய்கிறேன். சங்கைக்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரிய உலமா பெருமக்களே, சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த பள்ளியினுடைய கண்ணிய மிகுந்த இமாம் பெருந்தகையவர்களே, இதர சகோதரர்களே, நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருளும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் என்றென்றும் நிலவுமாக. ஒரு புனிதம் நிறைந்த இந்த மஜ்லிஸின் பொருட்டால் இறையில்லாமல் திரு காபாவை திரும்பவும் தவாப் செய்யும் பாக்கியத்தையும் நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனிதமான ரவுலாவை திரும்பவும் ஜியாரத்து செய்யும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நம் யாவருக்கும் மீண்டும் ஏற்படுத்தி தருவானாக. இந்த ஒன்று கூடுதலை, இந்த மஜ்லிஸை அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. மகான் ஹதரத் தைக்கா சையீத் முஹம்மது சாலிஹ் ஒலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலாவுடைய 125வது உருசினை முன்னிட்டு நடைபெறக்கூடிய இந்த தொடர் சொற்பொழிவின் 3ஆம் நாளான இன்று நாம் எல்லோரும் என்னென்ன நாட்டங்களோடும் ஹாஜத்துகளோடும் இந்த மஜ்லிஸிலே ஒன்று கூடியிருக்கிறோமோ அவைகள் அனைத்தையும் அல்லாஹ் கபூல் செய்து அருள் புரிவானாக. அருமையான பெருமக்களே, இங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு சோதனைகளை வென்றவர்கள். நாம் ஒவ்வொருவரும், உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் ஏதாவது ஒரு சோதனைகளை அவ்வப்போது சந்தித்து கொண்டிருக்கிறோம். பல்வேறு சோதனைகள் நம்மில் நடக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிலருக்கு பொருளாதாரத்தை கொடுத்து சோதிக்கிறான், சிலருக்கு பொருளாதாரத்தை எடுத்து சோதிக்கிறான், சிலருக்கு அல்லாஹ் மக்கள் செல்வங்களை கொடுத்து சோதிக்கிறான், சில மனிதர்களுக்கு அல்லாஹ் மக்கள் செல்வம் இல்லாமல் சோதிக்கிறான். மனிதர்களுடைய வாழ்க்கையில் இப்படி எல்லா மனிதர்களும் சோதனைகளுக்கு உட்பட்டவர்கள். யாராவது ஒரு மனிதரை குறித்தாவது இவருக்கு எந்த ஒரு கஷ்டமும் வாழ்க்கையில் வந்ததில்லை, இவர் எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் வாழ்கிறார் என்று உலகத்தில் படைக்கப்பட்ட எந்த படைப்பினங்களையும் குறித்து நாம் சொல்ல முடியாது. அல்லாஹ் திருமறையிலே சொல்லும் பொழுது, மனிதர்களுக்கு நாம் வாழ்க்கையை அமைத்து கொடுத்திருப்பது, அவனுக்கு மரணத்தை அமைத்து கொடுத்திருப்பது அவனை சோதிப்பதற்காகத்தான் கொடுத்திருக்கிறோம். அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா. அல்லாஹ் உங்களுக்கு வாழ்க்கையை தந்திருக்கிறான், உங்களுக்கு மரணத்தை தந்திருக்கிறான். இந்த இரண்டையும் கொண்டுதான் உங்களை அவன் சோதிக்கிறான். இந்த சோதனையை வென்றவர்கள் யார்? இந்த சோதனையில் வெற்றி பெற்றவர்கள் யார்?
இந்த உலகத்தில் வாழ்ந்த மனிதர்களில் புனிதர்களாக, இந்த உலகத்தில் வாழ்ந்த மனிதர்களில் சிறப்புக்குரியவர்களாக, எல்லா படைப்பினங்களிலும் மகா உன்னதமான ஒரு படைப்பாக நாம் சொல்லுவோமேயானால் நம் இதய வேந்தர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் அப்படிப்பட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த உலகத்தில் பல்வேறு சோதனைகளுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். அந்த சோதனைகள் அனைத்தையும் அவர்கள் சந்தித்தார்கள். எனவே நம்முடைய உள்ளத்தில் முதலாக நமக்கு ஒரு வாழ்க்கையில் கஷ்டமோ சோதனையோ ஏதாவது ஒன்று வருகின்ற பொழுது அல்லாஹ் என்னை மட்டும்தான் சோதிக்கிறான், என்னை மட்டும்தான் கஷ்டப்படுத்துகிறான், தொடரடியான சோதனை அல்லாஹ் எனக்கு மட்டும்தான் தருகிறான் என்று ஒரு மனிதன் அங்கலாய்த்து விடக்கூடாது. அல்லாஹ்வின் மீது குறை சொல்லிவிடக்கூடாது. எந்த சோதனைகள் வந்தாலும் கூட இறைவா உன்னிடத்தில் தான் நாங்கள் மீளுவோம், உன்னிடத்தில் தான் நாங்கள் கேட்போம். அல்லாஹ் திருமறையில் சொல்கின்ற பொழுதே நோயை தரக்கூடியவன் நான், அதற்கு சுகத்தை தரக்கூடியவன் நான். ஒரு சில மனிதர்களிடத்திலே, குடும்பத்திலே, வசதி படைத்தவர்களிடத்திலே ஒரு சில தேவைகளை குறித்து அவர்களிடத்தில் கேட்கலாம். அந்த தேவைகளுக்கு அவர்கள் பதில் அளிப்பார்கள், ஒரு முறை பதிலளிப்பார்கள். ஒரு பொருளாதார தேவைக்கு போய் நின்றால் ஒரு முறை அவர்கள் செய்வார்கள். தொடர்ந்து கேட்க முடியுமா? அப்படி தொடர்ந்து கேட்கும் பொழுது அந்த மனிதர் தருவாரா? ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் திரும்ப திரும்ப என்னிடத்தில் கேட்கவில்லை என்று சொன்னால் நான் உங்களை குறித்து கவலைப்படுகிறேன் என்கிறான். நபிமார்கள் சொல்லக்கூடிய செய்தி, இந்த உலகத்தில் சோதிக்கப்பட்டவர்களில் அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் யார், அந்த சோதனைகளுக்கு ஆளானவர்கள் யார் என்று சொன்னால் நபிமார்கள் தான் அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள். அல்லாஹ்வின் ரசூல் சொல்கிறார்கள், இந்த உலகத்தில் சோதிக்கப்பட்டதில் நபிமார்களை போன்று யாரும் இருக்க முடியாது. அஷத்துன் நாசி பலா அல் அம்பியா, மிகப்பெரிய கஷ்டமும் சோதனையும் நபிமார்களுக்குத்தான் கொடுக்கப்பட்டது. ஒரு மனிதனுடைய கஷ்டம் என்ன இருக்குமோ, சோதனை என்ன இருக்குமோ, அந்த சோதனையின் 2 மடங்கு நபிமார்களுக்கு கொடுக்கப்படும். 2 மடங்கு அளவுக்கு சோதனைகள் அவருக்கு வழங்கப்படும். ஆனால் அந்த நபிமார்கள் அந்த சோதனையில் வெற்றி பெற்றார்கள், அந்த சோதனையை கடந்தார்கள். எப்படி கடந்தார்கள்? தனக்கென்று கஷ்டமும் சோதனையும் சிரமம் வருகின்ற பொழுது அல்லாஹ்வின் பக்கம்தான் அவர்கள் திரும்பினார்கள். நீங்கள் நம்மள பல பேர் ஒரு சோதனை, ஒரு கஷ்டம் வந்தால் அவர் அந்த ஒரு வாரம் வழியை வைத்துக்கொண்டு பள்ளிக்கு வராமல் வீட்டில் உட்கார்ந்து கொள்வார். என்ன சொல்லுவார்? எனக்கு முடியல, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, அல்லது கால் வலியாக இருக்கிறது, அது ஏதாவது ஒரு நோயை காரணம் காட்ட முடியும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களுக்கு ஒரு கஷ்டமும் சோதனையும் வரும் பொழுது இறை நெருக்கத்தை கூட்டுங்கள், இறைவனோடு இன்னும் அதிகமாக தொடர்பை வையுங்கள். நான் தொழுதுகிட்டு தான் இருக்கிறேன், நான் பள்ளிக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கிறேன், என்னென்ன அமல்கள் செய்யணுமோ செய்து கொண்டு தான் இருக்கிறேன். ஆனால் பள்ளியின் பக்கமே வராத ஒரு மனிதர் அவர் ஓகோண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பள்ளி பக்கமே அவர் எட்டி பார்க்கவில்லை, ஒரு தொழுகைக்கும் வரவில்லை, ஆனால் அவர் எல்லா ஜெயமும் வெற்றியும் அவருக்கு இருந்து கொண்டிருக்கிறது என்று மனிதராகி நீங்கள் சிந்திப்பீர்கள். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், அந்த கஷ்டத்திலும் சோதனையிலும் நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் விரும்பி வாருங்கள். நபிமார்கள் அப்படித்தான் செய்தார்கள், அதனால் தான் முழுமையான வெற்றியை பெற்றார்கள். ஒரு மனிதனை அல்லாஹ் சோதிக்கின்ற பொழுது அவனுடைய ஈமான் பலம் குன்றிவிடக்கூடாது, ஈமானின் பலம் கூட வேண்டும். இந்த சோதனையும் இந்த நோயும் நீ தந்திருக்கிறாய், ஃபஹுவ யஷ்ஃபீன், நீ தான் ஷிஃபா அளிக்கக்கூடியவன், நீ தான் சுகம் தரக்கூடியவன். ஒரு மனிதர் தன்னை எங்கே இழக்கச் செய்கிறார், தன் ஈமானை எங்கே பறிகொடுக்கிறார் என்று சொன்னால், ஒரு சோதனையும் கஷ்டமும் வந்தபோது அவர் அல்லாஹ்வின் பக்கம் வருவதை விட்டுவிட்டு வேறு ஒரு தவறானின் பக்கம் சென்று விடுகிறார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ் தர்ற கஷ்டமா, அல்லாஹ் தர்ற சோதனையா, அல்லாஹ் தரக்கூடிய ஒரு வேதனையா, எல்லாவற்றையும் நீங்கள் பொறுத்து கொண்டு திரும்ப அல்லாஹ்வின் பக்கம் திரும்புங்கள். இறைவா, இந்த கஷ்டத்தை நீ தந்திருக்கிறாய், இந்த நோயை நீ தந்திருக்கிறாய், இதை ஷிஃபா தரக்கூடியவன், இந்த கவலையை நீக்கக்கூடியவன், இந்த கஷ்டத்தை போக்கக்கூடியவன் நீ ஒருவனால் தான் முடியும் என்று அல்லாஹ்வின் பக்கம் திரும்புங்கள். லயின் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும்,
யார் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த விஷயத்தை நான் அதிகப்படுத்தி கொடுப்பேன். ஒரு மனிதர் நோயில் கஷ்டப்படுகிறார், சிரமப்படுகிறார், அந்த நோயை நீங்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறார். தொடர்ந்து அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய நன்மைகளை, அவனுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை, இபாதத்தில் எந்த குறையும் வைக்கவில்லை, நோயோடு இருந்த போது கூட. அப்படி ஒரு மனிதர் இருந்தால் அல்லாஹ் அவருக்கு அந்த சுகத்தை கேட்கிறார், அந்த ஆஃபியத்தை கேட்கிறார், அந்த ஆரோக்கியத்தை கேட்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ் அதை அதிகப்படுத்தி கொடுப்பேன் என்று சொல்கிறார். யார் நன்றி உள்ளவர்களாக இருந்தார்களோ அவர்களுக்கு நான் அதிகப்படுத்தி கொடுப்பேன். அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெளிவுபடுத்துவதெல்லாம் இந்த யதார்த்தமான உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கஷ்டம் உண்டு. ஆனால் அல்லாஹ் அதிலே ஒன்றை சேர்த்தே சொல்கிறான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸஹா. ஒரு மனிதனுடைய சக்திக்கு மீறி அவனை நான் சோதிக்க மாட்டேன். ஒரு மனிதனுக்கு என்ன தாங்கிக் கொள்ள முடியுமோ அதை மீறி அவனை நான் சோதிக்க மாட்டேன். ஆனால் இயலாத நிலையில் நாம் என்ன சொல்கிறோம்? ஒரு தொடரடியான சோதனை எனக்குத்தான் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு வியாபாரத்தை தொழிலை ஆரம்பித்தோம், அதில் ஒரு சோதனை கஷ்டம். இன்னொரு வியாபாரின் பக்கம் சென்றேன், அங்கேயும் கஷ்டம், அங்கேயும் சோதனை. இரண்டும் சரிவில்லை, மூன்றாவது ஒரு பக்கம் சென்றேன், அங்கேயும் நமக்கு சோதனை. ஆனால் அந்த மனிதன் தன்னிடத்தில் என்ன தவறு இருக்கிறது என்று உணர வேண்டும். நான் போட்டிருக்கக்கூடிய வியாபாரத்தின் பணங்களும் பொருளும் அது ஹலாலான முறையில் உள்ளதா? இன்றைக்கு வியாபாரம் எப்படி போய்விட்டது? அதை பெருக்க வேண்டும், அதை இரட்டிப்பாக்க வேண்டும். அதற்கு வட்டி என்று பெயர் சொல்லாத எதுவெல்லாம் இருக்கிறதோ அவை அனைத்தையும் நம்முடைய சகோதரர்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ எப்பொழுது ஹராமான பொருள் உள்ளே வந்து விடுகிறதோ வியாபாரத்தில் வெற்றி இல்லாமல் போய்விடுகிறது. வியாபாரம் செய்வதற்கான என்ன ஒழுங்குகளை மார்க்கம் சொல்லி தந்ததோ அதில் அந்த மனிதர் தவறி விடுகின்ற பொழுது தொடரடியான சோதனைகள். இந்த தொடரடியான சோதனைகளை அல்லாஹ் நமக்கு தருகிறான். ஒரு நோயை விட்டு இன்னொரு நோய், அந்த நோயை குணப்படுத்தினா இன்னொரு நோய், தொடரடியான மருத்துவங்கள், இவையெல்லாம் கஷ்டப்படுகிறோம் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் இதையெல்லாம் தாண்டி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஏனைய நபிமார்கள் எல்லோருக்கும் இந்த சோதனை கொடுக்கப்பட்டது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே நமக்கு சொல்லும் பொழுது ஒரு வார்த்தையை சொல்கிறான், வலநபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வனக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வத்தமராத். நிச்சயமாக நாம் உங்களை அச்சத்தை கொண்டு சோதிப்போம், பசியை கொண்டு சோதிப்போம். உங்களிடத்திலே பொருளாதாரத்தில் ஒரு பின்னடைவு இருந்தால் அதை கொண்டு சோதிப்போம். உங்கள் குடும்பங்களிலே எத்தனையோ மரணங்கள் சம்பவிக்கிறது, அதை கொண்டு உங்களை சோதிப்போம். உங்களுடைய விளைச்சல்கள் இருந்தால், உங்களுடைய விவசாயங்கள் இருந்தால் அதை கொண்டு சோதிப்போம். ஆனால் இதில் யார் பொறுமை உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அதை நாம் இரட்டிப்பாக்கி கொடுப்போம். சொல்லுவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அப்போ ஒரு வாழ்க்கையில் ஒரு நோய் ஏற்படுகிறது, ஒரு கஷ்டம் வருகிறது, அல்லாஹ்வின் ரசூல் நமக்கு சொல்லித் தருவது பொறுமையை மேற்கொள்வது. ஈமான்டா என்னங்க? அல் ஈமானு நிஸ்பானி. ஈமான் இரண்டு வகை தான், ஒன்று சபுரு, இன்னொன்று ஷுக்கூர். ஒரு விஷயத்தில் பொறுமையை கையாள்வது, இன்னொரு விஷயத்தில் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவது. நான் ஏற்கனவே சொல்லுகின்ற பொழுது ஒரு கஷ்டமும் சிரமம் வருகின்ற பொழுதுதான் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்க வேண்டும், பள்ளியின் பக்கம் விரைவாக வர வேண்டும். நான் அவனுக்கு நோயை கொடுத்தேன், அவனுக்கு கஷ்டத்தை கொடுத்தேன், ஆனால் அப்பொழுதும் அவன் என்னிடத்தில் தான் கையேந்துகிறான். மலக்குமார்களை அழைத்து அல்லாஹ் சொல்கிறான், இந்த அடியான ஷைத்தான் கெடுத்திருந்தா இவ்வளோ சோதனை இவ்வளோ கஷ்டத்தை அல்லாஹ் தாரான், நான் ஏன் பள்ளிக்கு போகணுன்னு ஷைத்தான் பக்கம் போயிடுவான். மலக்குகளை பாருங்கள், அவருக்கு ஒரு நோயை கொடுத்திருக்கிறேன், ஆனால் அந்த நோயிலும் அவர் பள்ளியின் பக்கம் வருகிறார், எனக்காக தொழுகிறார், என்னிடத்திலே கையேந்துகிறார் என்று மலக்குமார்களை அழைத்து அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அல்லாஹ் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பதெல்லாம் ஒரு சோதனை கண்டு நீங்கள் தோண்டிவிடக்கூடாது, சோதனை கண்டு நீங்கள் விரண்டு ஓடிவிடக்கூடாது. யார் அல்லாஹ்வை அதிகம் நேசம் கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சோதனையை தருவான். அல்லாஹ்வை யார் நெருங்கி போகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சோதனை தருவான். ஆனால் அது சோதனை மாதிரி தெரியும், அல்லாஹ் அதை இரட்டிப்பான நன்மைகளாக ஆக்கி தந்து விடுவான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட இந்த உலகத்தில் சோதனைகளை அடைந்தவர்கள் யாரும் இருக்க முடியாது. அந்த அளவிற்கு அதிகமான சோதனைகளை இவர்கள் பெற்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கும்போது தந்தை இல்லை, ஒரு எத்தீமான குழந்தை.
தாயினுடைய அரவணைப்பில் வாழ்ந்தவர்கள். உலகத்திலே ஒரு ஆண்மகனாக ஒரு தந்தை இல்லாத குழந்தைகள் எப்படி தரிகட்டு போய்விடும் என்பதை எத்தனையோ வரலாறுகள் சொல்லும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் பிறக்கின்ற பொழுதே ஒரு தந்தை இல்லாத எத்தீமாக பிறக்கச் செய்தான். ஆனால் அவர்கள் தாயினுடைய அரவணைப்பு. நம்முடைய தாயார் அன்னை ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பெருமானாரை அந்த அளவிற்கு உயர்ந்த நோக்கத்தில் வளர்த்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வளர்த்து எடுத்த அன்னை ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா 6 வயதில் வஃபாத்தான போது அந்த கபருக்கு அருகாமையில் உட்கார்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணீர் வடித்தார்கள். என் அருமை தாயே, தந்தை இல்லாது நான் கஷ்டப்பட்ட போது, தந்தையினுடைய அறிவும் அன்பும் எனக்கு கிடைக்காத போது என்னை பேணி பாதுகாத்தது நீங்கள் அல்லவா? இன்று மதீனாவின் வழியில் திரும்பி மக்காவுக்கு வருகின்ற பொழுது நீங்களும் இறைவனடி சேர்ந்து விட்டீர்கள். நான் யாரிடத்தில் இந்த அரவணைப்பையும் யாரிடத்தில் இந்த அன்பையும் நான் பார்ப்பேன் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தாயின் கபரில் உட்கார்ந்து அழுதினார்கள். ஆதரவு சொல்லப்பட்டு அடைக்கலம் கொடுக்கப்பட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெரிய வயதல்ல, ஒரு 7 வயதை அடைந்திருக்கக்கூடிய பெருமானார் தாயையும் தந்தையும் இழந்த ஒரு அனாதை பிள்ளையாகத்தான் மதீனாவில் இருந்து மக்காவுக்கு திரும்பினார்கள். அந்த நேரத்திலே மக்காவினுடைய மக்கள் எந்த அளவிற்கு பெருமானாரின் மீது சோதனைகளை கட்டவிழ்த்தார்கள். அரவணைப்புக்கு அபூ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய குடும்பம் இருந்தது. பெருமானார் பிற்காலத்திலே சொல்வார்கள், அபூ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அவ்வளவு பெரிய உதவியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் செய்தார்கள். இதை இஸ்லாத்தை எடுத்து சொன்னபோது எப்படி கல்லால் அடித்தார்கள், எவ்வளவு காயப்படுத்தினார்கள், எவ்வளவு சிரமப்படுத்தினார்கள். அந்த நேரத்தில் எல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையை கையாண்டார்கள். எந்த மக்களால் அஸ்ஸாதிக் உண்மையானவர், அல் அமீன் நேர்மையானவர் என்று சொல்லப்பட்டதோ அந்த மக்களால் தான் தப்பன் லக லிஹாதா என்று மண்ணை எடுத்தவர்களின் மீது வீசி எறியப்பட்டது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவைகளை எல்லாம் பொறுத்து கொண்டார்கள். தொழுகையிலே அவர்கள் சுஜூதில் இருந்த நிலையில் அழுகிய குடல் அவர்களின் மீது போடப்பட்டது. ஒரு ஒட்டகத்தின் குடல் எவ்வளவு பாரம் இருக்கும்! பசுமையான கையை உடைய 3-4 வயதுடைய ஃபாத்திமா நாயகி வந்து பெருமானாரின் மீது விழப்பட்ட அந்த குடலை அசுத்தத்தை நீக்குகிறார்கள். அவர்களால் முடியவில்லை. பெருமானார் சுஜூதிலிருந்து எழும்ப முடியவில்லை. அந்த அளவிற்கு அந்த சுமை இருந்தது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலும் கூட பொறுத்து கொண்டார்கள். இந்த மார்க்கத்தை தெருவழியிலே சொல்லும் பொழுது கல்லால் அடித்தார்கள், காரி உமிழ்ந்தார்கள் பெருமானாரின் மீது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவைகளை பொறுத்து கொண்டார்கள். அவர்களை ஒரு அறிவில்லாதவர் என்றும் படிப்பறிவு இல்லாதவர் என்றும் மஜ்னூனியத் என்ற தன்மை உடையவர் என்றெல்லாம் மிக கேவலமாக பேசினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்து கொண்டார்கள். ஒரு சமயத்திலே ஒரு யூதன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கழுத்திலே துண்டை போட்டு இறுக்கி கொண்டு தெருவிலே இழுக்கிறார். அல்லாஹ் ஒருவன், அவனுடைய திருத்தூதர் நான் என்று சொன்னதற்காக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கழுத்திலே துணி இறுக்கப்பட்டு இழுத்துச் செல்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையோடு வழி தாங்க முடியாமல் அந்த இழுத்த இடத்திற்கெல்லாம் பெருமானார் போய்கொண்டே இருந்தார்கள். அவன் தெருவெல்லாம் இழுத்து ஓடுகிறான். பெருமானார் அதை சகித்து கொண்டு போனார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு சோதனைகளை சந்தித்தார்கள். ஒரு சமயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஊர் விலக்கல் செய்வதற்கு முடிவு செய்தார்கள். ஊரை விட்டும் அவர்களை விலக்கி வைக்க வேண்டும். யாரை? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தாரை எல்லோரையும் ஊரை விட்டு விலக்கி வைப்பது. ஊரை விட்டு விலக்கி வைப்பது என்றால் ஊரினுடைய உத்தரவு எப்படி தெரியுமா? அபா குபைஸ் என்று சொல்லக்கூடிய மலையில் நின்று அவர்கள் பேசுகிறார்கள். எங்கே அவர்களை தங்க வைக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய பாலடைந்த மலைக்கு கீழால் அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பெரிய செல்வச் சீமாட்டி, அவர்களோடு பெருமானாருடைய குடும்பங்கள் எல்லோரும் மலைக்கு கீழால் தள்ளப்பட்டார்கள். அந்த மலைக்கு கீழால் அவர்கள் போய் தங்கியிருந்த போது ஊரினுடைய உத்தரவு என்ன தெரியுமா? யாரும் அவர்களுக்கு உணவு வழங்கக்கூடாது, யாரும் அவர்களுக்கு தண்ணீர் வழங்கக்கூடாது,
என்று ஊர் விளக்கல் செய்யப்பட்ட போது சில சஹாபிகளும் அதில் இருந்தார்கள். அந்த சஹாபிகள் சொல்கிறாங்க, எங்களுக்கு தண்ணீர் கிடைக்காது, எங்களுக்கு உணவு கிடைக்காது, நாங்கள் கொண்டு வந்திருந்த தண்ணீர்களும் முடிந்து விட்டது, உணவு முடிந்து விட்டது, பசியால் குழந்தைகள் அழுவார்கள். சில சஹாபிகள் சொல்கிறார்கள், இருள் நிறைந்த நேரத்திலே நாங்கள் ஏதாவது ஒரு உணவை தேடிக்கொண்டு வருவோம், எங்கள் காலில் எதையாவது தட்டிய போது அதை எடுத்து நாங்கள் உடைத்து பொடியாக்கி நாங்கள் சாப்பிடுவோம், விடிந்த பொழுதுதான் தெரியும் அந்த பொருள் ஒரு மிருகத்தினுடைய விட்டையாக இருக்கும், அதை சாப்பிட்டு பசியை போக்கினோம். என்ன பொருள் என்று தெரியாது, அந்த இருளில் கிடைத்த பொருளை தட்டி பொடியாக்கி நாங்கள் சாப்பிட்டோம், காலை பொழுது பார்த்தபோது தெரியும் அது ஒரு மிருகத்தினுடைய விட்டையாக இருக்கும். பசியை போக்குவதற்கு அதை தாங்கினோம். 1 மாதங்கள் அல்ல, 1 வருடங்கள் அல்ல, 3 வருடங்கள் ஊர் விளக்கு செய்யப்பட்ட பெருமானார் கடும் பசியாக, கடும் தாகத்தோடு, ஒரு செல்வ சீமாட்டியாக தன் வாழ்க்கையை இஸ்லாத்திற்காக இழந்து இஸ்லாத்திற்காக அர்ப்பணித்து வந்த ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் அந்த சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். 3 வருடங்களாக பெருமானார் ஊர் விளக்கல் செய்யப்பட்டு அது அவ்வளவு பெரிய கஷ்டங்களை அடைந்தார்கள். அது மாத்திரமல்ல, நமக்கெல்லாம் தெரியும் தாயிஃபினுடைய பயணம், தாயிஃபினுடைய சோதனை, எந்த அளவிற்கு கல்லால் அடித்தார்கள். அவர்களுடைய நெற்றி பொட்டியிலிருந்து இரத்தங்கள் வடிகிறது. மலக்குமார்கள் வந்து அரவணைப்பதற்கு வந்தார்கள். நாங்கள் இந்த ஊரை அழித்து விடுகிறோம் என்று சொன்னார்கள். நான் ரஹ்மத்தாக வந்த நபி, நான் அருளாக வந்த நபி. அப்பொழுது கூட இறைவனுடைய சோதனை இந்த தாயிஃப் மண்ணின் மீது விழுந்து விடுமோ, இந்த தாயிஃப் மக்களின் மீது ஏதாவது ஒரு சோதனை இறங்கி விடுமோ என்று பயந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ்வினுடைய ரசூல் சொல்கிறார்கள், இறைவா, அல்லாஹும்ம இலைக்க அஷ்கு லோஃப குவதி வ கில்லத ஹீலதி, யா அல்லாஹ், என்னுடைய பலவீனத்தை நான் உன்னிடத்தில் முறையிடுகிறேன், இந்த மக்களை நீ அழித்து விடாதே. இவர்களுக்கு மார்க்கத்தை எப்படி சொன்னால் இவர்கள் ஏற்றுக்கொள்வார்களோ அப்படி சொல்ல எனக்கு தெரியவில்லை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மக்களை குறை சொல்லவில்லை. இந்த மார்க்கத்தை எடுத்து வைத்த போது அந்த மக்கள் ஏற்பதற்கு முன் வரவில்லை. அவர்களை நீ தண்டித்து விடு, அவர்கள் என்னை கல்லால் அடித்து இரத்தத்தை ஓட்டுகிறார்கள், அவர்களை நீ அழித்து விடு என்று சொல்லவில்லை. மாறாக இந்த மக்களுக்கு இந்த மார்க்கத்தை எப்படி சொன்னால் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களோ அப்படி சொல்ல எனக்கு தெரியவில்லை என்று சொன்னார்கள். தன் மீதுதான் குற்றம் பிடித்தார்கள். என் பலவீனம், எனக்கு சொல்ல தெரியவில்லை என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் அந்த பெருமானாரின் துஆவை ஏற்றுக்கொண்டான். இன்று பாலைவனத்தில் ஒரு சுவர்க்கம் இருக்கிறது என்று சொன்னால், பாலைவனத்தில் ஒரு சோலைவனம் இருக்கிறது என்று சொன்னால், அப்படிப்பட்ட ஒன்றுதான் தாயிஃப் நகரம் இன்று திகழ்ந்து கொண்டிருக்கிறது பெருமானாருடைய துஆக்களால். இவர்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இவர்களை பின்தொடரும் சமுதாயம் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னார்களே, அந்த நகரம் இன்று முஸ்லீமாக மாறியிருப்பதை பார்க்கிறோம். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு சோதனைகளை அவர்கள் சந்தித்தார்கள். இந்த மக்காவிலே பெருமானாரை யாரும் தொட முடியாது, எந்த குறைஷிகளும் துன்புறுத்த முடியாது. காரணம், அபூ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கிறார்கள் என்ற ஒரு தைரியம் பெருமானாருக்கு இருந்தது. அந்த அபூ தாலிபின் மரணமும் நிகழ்ந்தது. பெருமானாருக்கு ஒரு பெரும் சோதனையாக வந்தது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 3 பெண்மக்கள், அந்த 4 பெண்மக்களும் அவர்களுடைய வஃபாத்து வரைக்கும் உயிரோடு இருந்தார்களா என்று சொன்னால் ஃபாத்திமா நாயகியை தவிர இதர பெண்மக்கள் எல்லாம் வஃபாத்தாக்கப்பட்டார்கள். பெருமானாரால் வளர்க்கப்பட்டு பெருமானாருடைய குழந்தைகள் அவர்களுடைய இறப்புக்கு முன்னால், அவருடைய வஃபாத்துக்கு முன்னாலேயே பிள்ளைகள் வஃபாத்தானார்கள். இவ்வளவு பெரிய சோதனை. ஆண் மக்களை அல்லாஹ் கொடுத்தான். எந்த ஆண் மக்களும் பருவம் அடையவில்லை, அந்த ஆண் மக்களையும் அல்லாஹ் வஃபாத்தாக செய்தான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஒரு நபியாக நாம் பார்க்கிறோம், ஒரு இறை தூதராக பார்க்கிறோம், ஒரு நபிமார்களுக்கு அரசராக பார்க்கிறோம். ஒரு சாதாரண மனிதராக இருந்து அவர்கள் எவ்வளவு பெரிய சோதனைகளை சந்தித்திருக்கிறார்கள். தனக்கு அல்லாஹ் கொடுத்த குழந்தைகளை அவர்கள் மரணிப்பதற்கு முன்னாலே இந்த உலகத்திலிருந்து எடுத்து விட்டார். எவ்வளவு பெரிய சோதனை. ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தோம், அதை வளர்த்தோம், ஆளாக்கினோம், அந்த பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து கொடுத்தோம், அவர்களின் பேர பிள்ளைகளை பார்த்தோம் என்றெல்லாம் வாழக்கூடிய ஒரு சாதாரண மனித வாழ்க்கையில் பெருமானாரை அல்லாவின் நெருக்கத்தோடு இருந்தவர்கள், அல்லாவின் இறை தூதர், அப்படிப்பட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு பெரிய சோதனைகளை சந்தித்தார்கள். ஆனால் இந்த தொடர் சோதனையிலும்
இந்த தொடர் சோதனையிலும் அல்லாஹ்வின் ரசூல் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பினார்கள். எந்த இடத்திலும் பாருங்கள், எந்த இடத்திலும் சோதனைகள் வந்தாலும் எல்லா இடத்திலும் பெருமானார் கையேந்துவார்கள் அல்லாஹ்விடத்திலே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்கள் இழந்ததற்கு பகரமாக அத்தனை சோதனைகளையும் கடந்து பெருமானார் வந்தார்கள். ஹிஜ்ரத்தினுடைய பயணம் எவ்வளவு பெரிய சோதனைகளை சந்தித்தார்கள். வீட்டை விட்டு வெளியே வருகின்ற பொழுது வாளையும் வேலையும் ஈட்டியையும் தூக்கி கொண்டு பெருமானாரை கொலை செய்வதற்கு நின்றார்களே. ஒஜால்னா மின் பைனி ஐதீஹிம் சத்தன் வமின் ஹல்ஃபிஹிம் சத்தன். நீங்கள் வெளியே வாருங்கள், அல்லாஹ்வின் ரசூலே, இத்தனை பெரும் கூட்டத்தை கடந்து நீங்கள் வெளியிலே வருவீர்கள். அப்போ அல்லாஹ்வின் பக்கம் திரும்பினார்கள். ஒரு தௌர் குகையிலே தனிமையில் இருந்தபோது நம்மோடு அல்லாஹ் இருக்கிறான். இந்த ஒரு வாசகம்தான் இந்த உம்மத்துக்கு படிப்பினை. இந்த உம்மத்துக்கு படிப்பினை. ஒரு சோதனையும் ஒரு கஷ்டமும் ஒரு சிரமமும் நமக்கு ஏற்படுகின்ற பொழுது இறைவன் நம்மோடு இருக்கிறான், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். இந்த ஒன்றை திரும்ப திரும்ப உள்ளத்துக்கு சொல்லி பாருங்கள், நம் கவனமெல்லாம் அவன் பக்கம்தான் திரும்பும். இறைவனுடைய அந்த ஒரு நினைப்பு நமக்கு வரும்பொழுதெல்லாம் அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். மலக்குமார்களை அழைத்து, இந்த அடியானுக்கு நான் நோயை கொடுத்தேன், இந்த அடியானுக்கு கஷ்டத்தை கொடுத்தேன், இந்த அடியானுக்கு பொருளாதாரத்தில் பின்னடைவை கொடுத்தேன், எல்லா நிலையிலும் இப்பொழுது பாருங்கள் அவன் என்னிடத்தில் கையேந்துகிறான், அவன் என்னிடத்தில் கேட்கிறான். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அடியானுக்கு வருகின்ற சோதனைகளை அவன் எப்படி வென்றெடுக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த சோதனைகளில் கஷ்டங்களில் அவன் துவண்டு போய்விடாமல், அவன் ஈமானை இழந்து விடாமல், அந்த நேரத்தில் என் ரப்பு இருக்கிறான், எனக்கு அல்லாஹ் இருக்கிறான். அந்த உயர்ந்த எண்ணத்தை ஒவ்வொரு கஷ்டத்திலும் நோயிலும் நாம் உள்கொண்டு வருவோமையானால் அதிலிருந்து ஒரு விடுதலையை அல்லாஹ் நமக்கு தந்து விடுகிறான். அன்னஹு ஹுவ அல்ஹக வ அபுகா. அவன்தான் நம்மை சிரிக்கச் செய்கிறான், அவன்தான் நம்மை அழச் செய்கிறான். எந்த நேரத்திலும் அவனுடைய நினைவு இருக்கிறது என்று சொன்னால் ஒரு அழுகையை அல்லாஹ் சிரிப்பாக மாற்றி தருகிறான். எப்பொழுது அந்த கவனமும் சிந்தனையும் சிதறி விடுகிறதோ ஒரு சிரிப்பிலிருந்து அல்லாஹ் அழச் செய்து விடுகிறான். நபிமார்களுடைய வரலாறுகள் நமக்கு நிறைய எடுத்துக்காட்டும். நீங்கள் குர்ஆனை வாசிக்கின்ற பொழுது, குர்ஆனை நாம் படிக்கின்ற பொழுது, நபிமார்களை கொடுத்து அவர்களுக்கான சோதனைகளை கொடுத்து அதிலிருந்து அவர்கள் எப்படி வெற்றி பெற்றார்கள் என்பதை சூரத்துல் அன்பியாவை நாம் படிக்க வேண்டும். ஒவ்வொருவரும் எடுத்து வைத்து படியுங்கள். நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபீனா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், நபீனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், நபீனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், யார் யாருக்கெல்லாம் என்ன சோதனைகளை கொடுத்தோம், அவர்கள் எப்படி மீண்டு வந்தார்கள், அத்துணை படிப்பினைகளையும் சூரத்துல் அன்பியாவில் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அந்த குர்ஆனின் வசனங்களை படிக்கின்ற பொழுதுதான் நமக்கான படிப்பினை அங்கே கிடைக்கிறது. அப்துல்லா இப்னு முபாரக் ரலியல்லாஹு தஆலா வீதியின் வழியாக வருகிறார்கள். ஒரு மனிதர் வீதியில் விழுந்து கிடக்கிறார். அந்த மனிதனை எழுப்புகிறார்கள். யார் என்று தெரியவில்லை. தன் மடியின் மீது வைத்து அந்த மனிதரை எழுப்புகிறார்கள். அந்த மனிதனுக்கு எதுவும் விளங்கவில்லை. சப்தமாக பேசுகிறார்கள். அவருக்கு பார்வை இல்லை. அவருடைய கையை பிடித்து தூக்குகிறார்கள். 2 கையும் செயலிழந்திருக்கிறது. சரி, படுத்து கிடக்கக்கூடிய மனிதரை எழுத்து நிப்பாட்ட செய்வோம் என்று எழுத்து பிடித்தால் அவருடைய 2 காலும் வேலை செய்யவில்லை. ஒரு மனிதருக்கு அல்லாஹ் என்ன சோதனை கொடுக்கிறான்? கண் பார்வை எடுத்து விட்டான். கை அவருக்கு வேலை செய்யவில்லை, காலும் இயங்கவில்லை. ஆனால் அப்துல்லா இப்னு முபாரக் ரலியல்லாஹு தஆலா அந்த மனிதருடைய நாவு ஏதோ உச்சரிக்கிறது என்று தன் காதை கொண்டு போய் கேட்கிறார்கள். அந்த மனிதர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அப்துல்லா இப்னு முபாரக் ரலியல்லாஹு தஆலா கொஞ்சம் கோபப்பட்டு கேட்கிறார்கள், ஓ மனிதரே, அல்லாஹ்வை புகழ்கிறீர்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிறீர்கள், அப்படி சொல்லும் அளவிற்கு அல்லாஹ் உங்கள் உடலிலே என்ன நேமத்தை தந்து விட்டான்? பார்வை இல்லை, பார்க்க முடியாது, எதையும் பிடிக்க முடியாது, கை இல்லை, கை வேலை செய்யவில்லை, காலும் நடக்கவில்லை. இத்தனை சோதனைகளை உங்க உடம்புல தந்திருக்கிறான், நீங்க அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிறீர்கள். அப்துல்லா இப்னு முபாரக் சொல்கிறார்கள், எனக்கு ஞானம் பிறந்த இடம் இதுதான். அவர்களின் பதில் இருக்கிறதே என்னை திகைக்க செய்தது. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஆம், அல்லாஹ் எனக்கு பார்வையை தரவில்லை,
கை சக்தியை தரவில்லை, காலின் சக்தியை தரவில்லை, எல்லாத்தையும் அல்லாஹ் எனக்கு இழக்கச் செய்து விட்டான். ஆனால் அவரை அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று புகழ்வதற்கு இந்த நாவில் எந்த பிரச்சனையும் தரவில்லை. அவனை நினைத்து பார்ப்பதற்கு எனக்கு மஜ்னூனியத்து என்ற பைத்தியத்தன்மை விட்டு அல்லாஹ் என்னை பாதுகாத்தானே, இந்த இரண்டுக்கும் அவனுக்கு நான் அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறேன். நினைத்து பாருங்கள், தூக்குகின்ற கை தூக்குகிறது, பார்க்கின்ற பொருளை கண் பார்க்கிறது, செவிப்புலன் தன்மை அல்லாஹ் தந்திருக்கிறான், நடக்கும் ஆற்றலை தந்திருக்கிறான். இவைகளை இழந்தவர்களிடத்தில் கேளுங்கள் அந்த கஷ்டத்தை. இவ்வளவு நியாமத்துக்களை அல்லாஹ் நமக்கு உடலிலே தந்திருக்கிறான். ஆனால் ஒரு சின்ன நோய் வந்து விட்டால் உடனே அல்லாஹ்வின் பக்கம் இப்படி சோதிக்கிறானே என்று நாம் சொல்லிவிடுகிறோம். நம்மை புலம்பி திரிய சொல்கிறோம். பார்ப்பவரிடத்திலாம் எனக்கு என்ன நோயை தந்திருக்கிறான் பாருங்க, என்ன அல்லாஹ் எவ்வளவு கஷ்டத்தில் ஆளாக்கிட்டான் பாருங்க. அப்துல்லா இப்னு முபாரக் சொல்கிறார்கள், எனக்கு ஒரு பெரிய ஞானம் பிறந்தது, இவ்வளவு சோதனைகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அவர் சொல்லும் வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஒரு பார்வைக்கு நாம் எத்தனை கோடி அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வேண்டும். கேட்கும் திறனை அல்லாஹ் தந்த இந்த செவிப்புலனுக்கு நாம் எத்தனை கோடி அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சூரத்துல் அன்பியாவை படியுங்கள், சூரத்துல் அன்பியாவை நீங்கள் படியுங்கள், அதில் இருக்கக்கூடிய அனைத்து செய்திகளையும் நீங்கள் படியுங்கள். நபீனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நமக்கு தெரியும் எப்படி நோயால் கஷ்டப்படுத்தப்பட்டார்கள். ஒரு நபி, அல்லாஹ்வின் இறை தூதர், கிட்டத்தட்ட அவர்கள் வாழ்ந்து எல்லா விதமான நியாமத்துக்களையும் பொருளாதாரத்தையும் மனித செல்வங்களையும் மக்கள் செல்வங்களையும் அல்லாஹ் வழங்கியிருந்த நபீனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு நோய் கண்டுவிட்டது. அந்த நோயில் அவங்க கஷ்டப்படுறாங்க. உடலெல்லாம் புழுக்களால் அரிக்கப்பட்டிருக்கிறது, உடலெல்லாம் வாசம் வீசுகிறது, துர்நாற்றம் வீசுகிறது, மக்கள் யாரும் பக்கத்தில் வர முடியவில்லை. ஒரு நபியை வெறுக்கிறார்கள், ஒரு நபியை வெறுக்கிறார்கள், ஊர் விலக்கல் செய்கிறார்கள். அவர்களுக்கு இருக்கிற நோய் தொற்றிவிடுமோ என்று அவர்களை ஊரை விட்டு விரட்டி அடிக்கிறார்கள். அந்த நபி ஒரு கையேந்தி அல்லாஹ்விடத்தில் கேட்டிருந்தால் உடனடியான சுகம் கிடைத்திருக்கும். அவருடைய தோழர்கள்லாம் வாராங்க, உங்களுக்கு அல்லாஹ் பிள்ளைகளை தந்தான், அந்த பிள்ளைகளும் வஃபாத்தாயிட்டு, நிறைய தோட்டம் துறவுகளை பொருளாதாரத்தை தந்தான், அதுவும் உங்களை விட்டு போய்விட்டது, நீங்கள் அல்லாஹ்வினுடைய நபி கையேந்துங்கள். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எனக்கு நோயை தந்தது யார்? எனக்கு நோயை தந்தது யார்? அந்த ரப்புல் ஆலமீன் தானே நோயை தந்தான். சரி, நான் கிட்டத்தட்ட 18 ஆண்டுகளாக இந்த நோயில் இருக்கிறேன், 18 ஆண்டுகளாக இந்த நோயில் இருக்கிறேன். மக்களெல்லாம் என்னை விட்டு விரண்டு ஓடிவிட்டார்கள். அவ்வளவு சோதனையும் நோயும் நான் தினம் தினம் நான் அவப்பட்டு கொண்டிருக்கிறேன். இந்த 18 ஆண்டுகள் தானே நோயை தந்தான். இதற்கு முன்னால் 40 வருடங்களாக அவன் என்னை சுகமாக்கி வாழ வைத்தானே. அப்படிப்பட்ட ரப்பிடத்திலே நான் எப்படி போய் கேட்பேன்? ஆனால் அந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உடலெல்லாம் அரித்த அந்த புழு நாக்கில் வந்து உட்கார்ந்தது, நாவில் வந்து உட்கார்ந்தது. அப்பொழுதுதான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் புரிந்தார்கள், அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹ் என்று ஓதுவதற்கு இந்த நாக்கில், இந்த நாவில் ஏதோ ஒரு பங்கம் வந்து விட்டதே, ஒரு தங்கடம் வந்து விட்டதே. இந்த இடத்திலே புழு அரித்து விட்டால் அவனை அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல முடியாமல், சுப்ஹானல்லாஹ் என்று புகழ முடியாமல் போய்விடுமே ரப்பே என்று நினைத்தார்கள். அந்த நேரத்திலும் கூட அவர்கள் கேட்ட துஆவை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறான். எப்படி கேட்டார்கள் தெரியுமா? வ அன்னி மஸ்ஸனியல் லுர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். எனக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை தந்துட்டியே, இப்படி ஒரு நோயை தந்துட்டியே, இவ்வளோ சிரமத்தை தந்துட்டியே. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அப்படி சொல்லவில்லை. எப்படி சொன்னார்கள் தெரியுமா? ஓ அன்னி மஸ்ஸனியல் லுர்ரு, எனக்கு ஒரு தங்கடம் வந்துட்டு, எனக்கு ஒரு தங்கடம் வந்திருக்கிறது, ஏதோ ஒன்று எனக்கு உடலிலே ஏற்பட்டிருக்கிறது. நீ அந்த அர்ஹமுர் ராஹிமீன், நீதான் சுகமளிக்கக்கூடியவன், நீதான் ரஹ்மானாக இருக்கிறாய், நீதான் ரஹீமாக இருக்கிறாய், கிருபையாளர்களுக்கெல்லாம் மேலான கிருபையாளர். எனக்கு சுகத்தை தான் கேட்கல, எனக்கு ஒரு தங்கடம் வந்திருக்கிறது, நீதான் அதை நீர்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்பொழுது மலக்குமார்களை அழைத்தான்.
18 வருடங்களாக இந்த வேதனையும் சோதனையும் பொறுத்து கொண்ட இந்த நபி இப்பொழுது கையேந்துகிறார்கள். அதுவும் என்னை புகழ முடியாமலாகிவிடுமோ என்று அவர்கள் கேட்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் ஃபஸ்தஜப்னா லஹு, அவருடைய அந்த துஆவை நாம் ஏற்றுக்கொண்டோம், அவருக்கு அந்த விஷயத்திலிருந்து மீட்டி கொடுத்தோம், அவர் எதையெல்லாம் இழந்தாரோ அதையெல்லாம் மீட்டி கொடுத்தோம். இப்னு கஸீர் இமாம் அவர்கள் எழுதுவார்கள், அல்லாஹ் பிள்ளை செல்வங்களை கொடுத்திருந்தான், அந்த பிள்ளைகள் வஃபாத்தை சந்தித்தது, அவர்களுக்கு திரும்ப ரூஹை கொடுத்து அந்த பிள்ளைகளை அல்லாஹ் கொடுத்தான். அவர்கள் தோட்டம் துறப்புகள் எது எது வைத்திருந்தார்களோ அவ்வளவு செல்வங்களையும் அல்லாஹ் கொடுத்தான். நமக்கு தெரியும், சூரத்துல் அன்பியாவிலே தான் யூனுஸ் கலிமா ஓதுகிறோம். மீனின் வயிற்றில் ஒரு இருளில் கடல் ஆழத்தில் மாட்டிக்கொண்ட யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை என்ன? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். எவ்வளவு பெரிய மீனின் வயிற்றுக்குள்ளால் மாட்டிக்கொண்டார்கள், ஒரு இருளிற்குள்ளால் மாட்டிக்கொண்டார்கள், எதுவென்று தெரிய முடியாது, எப்படி கூவி அழைத்தாலும் யாரும் உதவி செய்ய முடியாது. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அந்த இடத்திலும் இறை புகழை இறை துதியை செய்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உடனடியான உதவி அவர்களுக்கு வழங்கினான் என்று இந்த விஷயத்தை குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்கிறான். அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வரும்பொழுது சொல்வார்கள், எப்படி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த கலிமாவை ஓதிய போது அவர்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்தானோ, அந்த இருளிலிருந்து அந்த சோதனையிலிருந்து அந்த கஷ்டத்திலிருந்து எப்படி ஒரு வெற்றியை அல்லாஹ் கொடுத்து மீனின் வயிற்றிலிருந்து கடலின் இருளிலிருந்து அல்லாஹ் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து அவர்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்தானே, அந்த கலிமாவை நீங்கள் ஓதுங்கள். காரணம் என்ன தெரியுமா? யூனுஸ் நபியை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி இந்த கலிமாவை ஓதினார்கள், அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தோம் என்று சொல்லி முடித்து விடாமல் வகதாலிக நுஞ்சில் முஃமினீன், மோமின்களே உங்களுக்கும் கஷ்டம் வரும் பொழுது, உங்களுக்கும் சோதனை வரும்போது, உங்களுக்கும் ஒரு இருளில் மாட்டிக்கொள்ளும் பொழுது இந்த கலிமாவை ஓதுங்கள், மோமின்களுக்கு இதே உதவியை நான் செய்கிறேன் என்கிறான். எதுக்காக நாம் யூனுஸ் கலிமா என்று ஓதுகிறோம்? எதற்கு நம்முடைய முன்னோர்கள் அதை சொல்லி தந்தார்கள்? அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான், இந்த யூனுஸ் கலிமாவை மோமின்களை நீங்கள் ஓதுங்கள், வகதாலிக நுஞ்சில் முஃமினீன், உங்களுக்கு நான் வெற்றி தருகிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அதே சூரத்துல் அன்பியாவில் அல்லாஹ் சொல்கிறான், நெருப்பில் தூக்கி போடப்பட்ட போது மலக்குமார்கள்லாம் வந்தாங்க, கேட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன். எரியிற நெருப்பு என்ன ஆகுமோ, என்ன சூழல் வருமோ, ஒரு நபிக்கு கொடுக்கப்பட்ட சோதனை. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஆரம்பகால வாழ்க்கை குழந்தையை தனியாக விட்டது, மனைவியை தனியாக விட்டது, எந்த மனித சஞ்சாலமும் இல்லாத அந்த காபத்துல்லாவின் தோற்ற பகுதியில் விட்டு வந்தார்களே, தன் மகனாரை அறுத்து பலி கொடுப்பதற்கு துணிந்தார்களே, இப்படி தொடர்ந்து சோதனைகள் அவர்கள் வாழ்க்கையில் வந்தபோது கூட அவர்கள் சொன்னிய வார்த்தை ஹஸ்பி அல்லாஹ், இறைவன் எனக்கு போதுமானவன். பெருமானார் இதையும் சொல்றாங்க. நம்முடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு சோதனைகளும் ஒவ்வொரு கஷ்டங்களும் வரும்போதெல்லாம் எனக்கு இறைவன் இருக்கிறான், எனக்கு இறைவன் இருக்கிறான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ரு போர்க்களம், நாளைக்கு என்ன நடக்குமோ என்று தெரியவில்லை, ஒரு பெரும் சோதனை, 1000 பேர் வந்திருக்கிறதாக தகவல், ஒரு 300 பேர்கள் விவசாயம் செய்யக்கூடிய மதீனத்து சஹாபிகள் என்ன போற செய்ய போறாங்க, ஒரு பயம், ஒரு அச்சம். சித்திக் நாயகம் சொன்னார்கள், நாயகமே நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, நீங்க கையேந்தினா அல்லாஹ் தந்துருவான், நீங்க கையேந்தினா அல்லாஹ் தந்துருவான். அந்த இரவுல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிரிலே தனக்கு அமைக்கப்பட்டிருக்க குழி அந்த கூடாரத்துக்குள்ளால் உட்கார்ந்து கொண்டு அவர்கள் ஓதிய வார்த்தை என்ன தெரியுமா? யா ஹய்யு யா கையூம், யா ஹய்யு யா கையூம். இந்த கலிமாவைத்தான் ஞான பெருமக்கள், நம்முடைய முன்னோர்கள், நாதாக்கள், ஷைகுமார்கள் சொல்கிறார்கள், இதுதான் கனமான கலிமா, கனமான பொக்கிஷமான கலிமா. உங்களுக்கு ஒரு சோதனை வருகின்ற பொழுது, ஒரு இடுக்கன் வருகின்ற பொழுது, திடீரென்று ஏதாவது ஒரு சோதனைகள் ஏற்பட்டு விடுகின்ற பொழுது உட்காருங்கள், ஒது செய்யுங்கள், யா ஹய்யு யா கையூம் என்று ஓதுங்கள். நிச்சயம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிர்களத்திலே ஒரு மிகப்பெரிய வெற்றியை எதிர்பார்க்க முடியாத, நினைத்து பார்க்க முடியாத ஒரு பெரும் வெற்றியை பெருமானாருக்கு கொடுத்தார். அந்த வெற்றி உங்கள் வாழ்க்கையில் உடனடியாக வரும். இன்னும் நம்மளுடைய முன்னோர்கள் எழுதுறாங்க, எப்படி மலக்குமார்களை அல்லாஹ் பதிர்களத்தில் கொண்டு குமித்தானோ
அதே போன்றுதான் இந்த கலிமாவை ஓதுகின்ற பொழுது உலகத்தின் எந்த சூழலில் நீங்கள் கஷ்டப்பட்டாலும் அதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த கலிமாவை கொண்டு உங்களை பாதுகாப்பான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்வதெல்லாம் ஒரு சோதனை, ஒரு கஷ்டம் எது வந்தாலும் அவன் பக்கம் திரும்புங்கள். அவன் தருவதற்கு ரெடியாக இருக்கிறான், தயாராக இருக்கிறான். ஒரு அடியான் என்னிடத்திலே கையேந்த வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் ஒரு பெண்மணி வந்தாங்க. நபியே, திருமணம் முடிந்து பல நாட்கள் ஆகிட்டு எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ்விடத்திலே கேட்கிறேன். நபியை பேசக்கூடியவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். அல்லாஹ் சொன்னான், அந்த பெண்ணை நான் அவரை மலட்டுத்தனமானவள், இந்த உலகத்தில் அவளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்று என்னுடைய கலாவிலே எழுதி வைத்திருக்கிறேன். எனவே குழந்தை பாக்கியம் அவளுக்கு கொடுக்க முடியாது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண்ணிட்ட சொல்லிட்டாங்க. அந்த பெண்மணி அழுகிறாள். இல்லை, இந்த உலகத்தில் எனக்கு குழந்தை வேண்டும், நானும் பலரை போன்று சந்தோஷமாக இருக்க வேண்டும், வாழ வேண்டும், எனக்கு ஒரு குழந்தை வேண்டும். இல்லை, கலா கதிரில் அல்லாஹ் இல்லை என்று சொல்லிவிட்டான். நீங்கள் ஹக்கீம், நீங்கள் ஒரு குழந்தை பெறும் பாக்கியம் இல்லாதவர். அந்த பெண் அழுதுகிட்டே போயிட்டாங்க. சரியாக ஒரு 10 மாதங்கள் கழிந்தது. அதே பெண்மணி வாராங்க, திரும்ப ஒரு குழந்தையோட கையில் தூக்கிட்டு வராங்க. சுலைமான் நபி கேட்டாங்க, யார குழந்தை? எந்த குழந்தை தான்? அதான் கலா கதிரியே இல்லை என்று அல்லாஹ் சொல்லிவிட்டானே, எப்படி உங்களுடைய குழந்தையாக இருக்க முடியும்? திரும்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட பேசுகிறாங்க. இறைவா, இப்படி ஒரு நிலை இருக்கிறது என்று நீ எழுதி வைத்திருந்தாய், நீனும் சொன்னாய். இப்பொழுது அதே பெண் என் குழந்தை என்று கொண்டு வந்திருக்கிறாள். இது எப்படி நடந்தது? அல்லாஹ் சொன்னான், அந்த பெண் என்கிட்ட அழுது அழுது துஆ செய்கிறான், எனக்கு ஒரு குழந்தையை தந்துரு, குழந்தையை தந்துரு. அந்த ஹதீஸினுடைய அந்த குர்ஆனினுடைய விரிவுரையான விளக்கங்களிலே எழுதப்படுகிறது, தஹஜ்ஜத்தினுடைய நேரம் அதிகாலை பொழுதில் அந்த பெண் உட்கார்ந்து அழுதாள் அல்லாஹ்விடத்திலே. தஹஜ்ஜத்தினுடைய நேரத்தை கையேந்தினாள். அப்போ அல்லாஹ்ட்ட அவ கேட்பாவான், இறைவா எனக்கு ஒரு குழந்தையை தந்துருண்டு. அல்லாஹ் சொல்லுவான், அந்தி அக்கீம், நீ மலட்டுத்தனமானவள், அப்படி தான் எழுதி வச்சிருக்கிறேன். அந்த பெண்மணி திரும்ப சொல்லுவான், அந்த அரஹமுர் ராஹிமி, நீ கிருபையாளர்களுக்கெல்லாம் மேலே கிருபையாளர். அந்த பெண்ணுக்கிட்ட திரும்ப அல்லாஹ் சொல்லுவான், அந்தி அக்கீம், நீ மலட்டுத்தனமானவள், நீ அந்த அரஹமுர் ராஹிமி, நீ கிருபையாளருக்கெல்லாம் மேலே கிருபையாளர். இறைவன் திரும்ப அந்த அக்கீம், நீ ஒரு மலட்டுத்தனமானவன் என்று எழுதி வைத்திருக்கிறேன், நீ அரஹமுர் ராஹிமின் என்று அந்த பெண்ணு சொன்னால், திரும்ப திரும்ப என்னிடத்தில் கேட்கிற அந்த ஒன்றை அவள் இழக்கவே இல்லை. என்னுடைய எண்ணத்தையும் என்னுடைய கலாக்கதரையும் எழுதி வைத்ததையும் அவள் மாற்றிவிட்டாள். அவளுடைய துஆ திரும்ப திரும்ப என் மீது அவள் கிருபை வைத்தாள், எனக்கு கிடைக்கும் என்ற ஆசை வைத்தாள், விடாத துஆவை செய்தாள். எனவே அந்த பாக்கியத்தை அவளுக்கு கொடுத்து விட்டேன். எப்படிப்பட்ட கிருபையாளன், எப்படிப்பட்ட அரஹமுர் ராஹிமீன்! எந்த ஒரு கவலையை குறித்தும் எந்த ஒரு கஷ்டத்தை குறித்தும் நாம் பல தடவை முறையிட வேண்டுமா, திரும்ப திரும்ப சொல்ல வேண்டுமா? அல்லாஹ்விடத்தில் தான். ஒரு சோதனைகளை எப்படி வென்றெடுக்க முடியும்? நபிமார்கள் எப்படி வென்றெடுத்தார்கள்? அத்துணை நிகழ்வுகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி வாருங்கள், அல்லாஹ்வின் பக்கம் வாருங்கள், வந்தால்தான் அந்த சோதனையிலிருந்து நீங்கள் திரும்ப முடியும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மா யுஸீபுல் முஸ்லிமி மின் நஸபின் வலா வஸபின் வலா ஹம்மின், ஒரு மோமினுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டம் இருக்கிறது, கவலை இருக்கிறது, சோதனை இருக்கிறது, அவனுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சின்ன காலில் முள் தைப்பதும் கூட அவனுடைய பாவத்திற்கு பரிகாரமாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஒரு சின்ன காலில் முள் தைக்குது, அதை கொண்டு நாம் பொறுத்துக் கொள்கிறோம், அதற்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறான் என்பதை பார்க்கிறோம். இந்த சோதனைகளிலிருந்து நாம் மீளணும். ஒரு கஷ்டம் சிரமம், நோய்வாய்ப்படுகிறோம், இதிலிருந்து நாம் மீளணும் என்று சொன்னால் பெருமக்கள் நமக்கு சொல்கிறார்கள், நிறைய தான தர்மங்களை செய்வது, நிறைய தான தர்மங்களை செய்வது. நம்முடைய முன்னோர்கள்லாம் அதை செய்திருக்கிறார்கள். இப்படி எடுப்பாங்க, இப்படி கொடுப்பாங்க, எவ்வளோ கொடுப்பாங்கன்னு தெரியாது. அந்த காலம் எல்லாம் இப்போ இல்லாமல் ஆகி போய்விட்டது. எல்லோருடைய எண்ணங்களும் மனதும் சுருங்கிவிட்டது. அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்றதற்கான காரணங்களில் ஒன்று தான தர்மங்களை அதிகப்படுத்தினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 விஷயத்தை சொல்லுவாங்க. ஒரு தான தர்மம் சரியாக நம்ம செஞ்சோன்னு வைங்களேன், 3 விஷயம் இருக்கிறது. ஒன்று, நம்முடைய செல்வங்கள் எல்லாம் நம்முடைய சந்ததிகள் வரை அல்லாஹ் நீடித்து தருகிறான். ஓகோண்டு வளர்ந்த குடும்பம்,
வாழ்ந்த குடும்பம், இடையில் அவங்களுக்கு ஒரு சோதனை வந்துட்டுன்னு சொல்கிறோம். அவங்க பிள்ளைகளுக்கு கூட அது இல்லாமல் போயிடுது. அல்லாஹ்வின் ரசூல் சொல்கிறார்கள், ஹராம் இல்லாத கலக்காத தான தர்மங்களை நீங்கள் தொடரடியாக செய்தால் நீங்கள் ஓடி ஓடி யாருக்காக சம்பாதித்தீர்களோ அந்த பிள்ளைகள், பேர பிள்ளைகள், அவர்களுடைய பிள்ளைகள் என்று உங்கள் சொத்தை அல்லாஹ் விசாலமாக்கி கொண்டு வந்து விடுவான். இது ஒரு பலன். இன்னொன்று, யார் தான தர்மங்களை இஹ்லாஸான முறையிலே அல்லாஹ்வுக்காக செய்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் கெட்ட மௌத்தை விட்டு பாதுகாக்கிறான். திடீரென்று ஏற்படும் மரணத்தை விட்டு பாதுகாக்கிறான். மரணத்துக்கென்று ஒரு நோய் இருக்கிறதே, அதை விட்டு அல்லாஹ் பாதுகாக்கிறான். மூன்றாவதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நீங்கள் தான தர்மம் செய்து கொண்டே இருங்கள், உங்கள் ஆயுள் நீடிக்கப்படும் என்பார்கள். உங்கள் ஆயுள் நீடிக்கப்படும். நபீனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் 2 பேரும் தெருவில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு மனிதர் கடந்து போகிறார். இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, இந்த மனிதருடைய ரூஹ நாளைக்கு அல்லாஹ் கைப்பற்ற சொல்லிட்டான். இப்படி கடந்து போகிற மனிதர், இந்த மனிதருடைய ரூகை கைப்பற்ற சொல்லிவிட்டான் அல்லாஹ். நாளை இவர் இந்த உலகத்தில் இருக்க மாட்டார், நாளை மூத்தாகி விடுவார். அவரும் மனிதனும் கடந்து போயிட்டார். வேறு விஷயங்கள் பேசிவிட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் போயிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்கள் இருக்கும். கழித்ததற்கு பிறகு அதே கடத்தெருவில் பார்க்குறாங்க, அந்த மனிதர் வருகிறார். நாளை யார் மௌத்தாக போய் விடுவார் என்று சொன்னார்களோ அந்த மனிதர் நடந்து போகிறார். இப்போ அடுத்த ஒரு சமயம் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வரும்போது கேட்குறாங்க, இந்த மனிதர் நாளை மூத்தாவாகுன்னு சொன்னீங்க, ஆனால் அவருடைய உயிரையும் அவரையும் நான் கண்டேன், அவர் தெருவிலே நடந்து செல்கிறார், என்ன நடந்தது? அவர் சொன்னாங்க, இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம், நாளைக்கு அல்லாஹ் அவருடைய ரூகை கைப்பற்ற வேண்டும் என்று எனக்கு சொல்லியிருக்கிறான். அன்றைய அதிகாலை பொழுதிலே அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக உணவை வாங்கி செல்கிறார். பிள்ளைகள்லாம் பசிச்சிட்டு இருக்குதுன்னு உணவை வாங்கிட்டு போகிறார். அப்படி உணவை வாங்கிட்டு போகும் பொழுது போகக்கூடிய வழியிலே அந்த ஏழை மனிதர் ஒருவர் நின்று கொண்டு, எனக்கு கடுமையான பசியாக இருக்கிறது, என்னுடைய பிள்ளைகள்லாம் பசியாக இருக்குதுன்னு கேட்டாங்க. இவர் எதை வாங்கினாரோ தன் குடும்பத்துக்காக அந்த உணவுப் பொருளை அப்படியே அந்த ஏழை கையில் கொடுத்துட்டார். இது நடந்தது அதிகாலை பொழுது. அன்னைக்கு தான் அவருடைய ரூஹு கைப்பற்றப்பட வேண்டும். அல்லாஹ் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்தை அழைத்தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய ரூகை கைப்பற்றக்கூடிய அந்த பட்டியலில் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்தை அழைத்து அல்லாஹ் சொல்கிறான், அவருக்கு இன்னும் 40 வருடங்கள் ரூஹை ஹயாத்தை ஆக்கி கொடு, 40 வருடங்கள் அவருக்கு ஹயாத்தை நீடித்து கொடு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து அந்த ரூகை அவர்களுக்கு இன்னும் கைப்பற்றி விடாதே, 40 வருடங்கள் அவர்கள் வாழட்டும் என்று சொன்னார். எதை கொண்டு? அவர்கள் அதிகாலையில் செய்த தான தர்மத்தை கொண்டு என்று எழுதுகிறார்கள். அப்போ ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய மௌத்தை கூட எது தடுத்து விடுகிறது? தர்மங்கள் தடுத்து விடுகிறது. சதக்கத்து ரத்துல் பலா வரத்துல் கலா. சதக்கா செய்வது என்பது உங்களுடைய பலாய் முசீபத்துக்களை நீக்கிவிடும், கலா கதிரையே அது மாற்றிவிடும் என்கிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான பெருமக்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியெல்லாம் சோதனையை வென்றதற்கான காரணங்களை நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள். சூரத்துல் அன்பியாவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தன் உம்மத்துக்கு சொல்லி அதை படியுங்கள். நபீனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபீனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், ஒவ்வொருவருடைய பாடங்களையும் அல்லாஹ் அதிலே நமக்கு படித்து தருகிறான். அவர்கள் எப்படி திரும்ப மீண்டு வந்தார்கள் என்பதையும் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறார். அப்படியானால் இந்த சோதனையை வென்றவர்கள் நபிமார்களாக இருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் நாம் கண்ட எத்தனையோ பெருமக்கள் இதை வென்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் வென்பதற்கெல்லாம் காரணம் சபுரை கடைபிடித்தார்கள், அல்லாஹ்வின் பக்கம் திரும்பினார்கள். எத்தனை சஹாபிகள் பெருமானாருக்கு பின்தொடர்ந்து வந்தால், எத்தனை சஹாபிகள் தங்களுடைய உயிர் போய்விடும் என்று தெரிந்த போது கூட அந்த நேரத்திலும் துணிந்து போருக்கு சென்றார்கள். அல்லாஹ்வுக்காக, ரசூலுக்காக இந்த சோதனைகளை சந்திப்பதற்கு தயாராக இருந்தார்கள். நமக்கு தெரியுமா, மதீனாவுக்கு நிறைய சஹாபிகள் போனார்கள். மக்காவினுடைய எவ்வளவு செல்வங்களை விட்டுட்டு போனாங்க தெரியுமா? எத்தனை சொந்த வீடுகளை இழந்தார்கள் தெரியுமா? மிகப்பெரிய வியாபாரம் செய்த சஹாபிகள், மக்காவிலே கொடிகட்டி பறந்த எண்ணப்பட்ட பெரிய பெரிய சஹாபிகள், பெரும் செல்வத்திற்கு சொந்தவராக இருந்தவர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக அந்த சோதனைகளை சந்தித்தார்கள்.
தங்களால் திருப்பி அடிக்க முடியும் என்ற தகுதி இருந்த போதும் கூட பெருமானார் சொன்னதற்காக அடியை வாங்கி கொண்டு சென்றார்கள். எத்தனை சஹாபிகளுடைய மனைவியின் குழந்தைகளும் மக்கால இருந்தாங்க, சஹாபி மட்டும் மதீனால இருந்தாங்க. ஒரு தொழிலுக்காக பிள்ளைகளை பிரிகிறோம், ஒரு பொருளாதார உலக தேவைக்காக பெறுகிறோம். ஆனால் அல்லாஹ்வையும் ரசூலையும் ஏற்றுக்கொண்டதற்காக தன் குடும்பத்தை மக்காவில் விட்டு தன்னந்தனியாக மதீனாவுக்கு சென்றவர்கள் எத்தனை பெண் சஹாபிகள். வரலாற்றில் எழுதப்படுகிறது, நமக்கெல்லாம் தெரியும் மூத்தா என்று ஒரு யுத்தம். அந்த மூத்தா என்று சொல்லக்கூடிய அந்த யுத்தம் நடக்கும் பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையும் எந்த சஹாபிகளையும் ஒரு தளபதி தான் நியமிப்பார்கள். ஆனால் இந்த யுத்தத்திற்கு மட்டும் 3 தளபதிகளை நியமித்தார்கள். அதில் ஒன்றுதான் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா. ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா இருக்கிறார்களே, அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சச்சா மகனார், தம்பி. அவங்க ஆரம்ப காலத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக கடுமையாக சோதிக்கப்பட்டார்கள், கடும் துன்பத்துக்கு ஆளாக்கப்பட்டார்கள். மக்காவிலிருந்து முதலாக ஹிஜ்ரத்துக்கு போனாங்க அபிசீனியாவுக்கு. அப்படி போனவர்கள் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப், அவருடைய மனைவியும் இருக்கிறாங்க. பெரிய குடும்பத்தில் உள்ளவர்கள், மிகப்பெரிய ஏற்றி எண்ணப்பட்ட ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள், எல்லா வசதியும் உடையவர்கள். எல்லாத்தையும் இழந்துட்டு உடுத்த உடுப்போடு அபிசீனியாவை நோக்கி செல்கிறார்கள். ஜாஃபர் இப்னு அபீ தாலிபுக்கு அபிசீனியாவில் பாச தெரியாது. ஒரு புது நகரம், புது ஊர், யாரும் சொந்தங்கள் இல்லை, உதவிக்கு யாரும் இல்லை. தன் மனைவியோடு போகிறார்கள். என்ன வியாபாரம் செய்வது? எதுவும் இல்லை. அல்லாஹ் ரசூலை ஏற்றதுக்காக அந்த அபிசீனியாவுக்கு உள்ளே வந்து நுழையிறாங்க. கடை வீதிக்கு வந்தாங்க. அங்கே இருக்கக்கூடிய வியாபாரங்கள் எல்லாம் பார்த்தாங்க. ஒரு ஆட்டில் கடன் வாங்கினாங்க. அதை கொண்டு வியாபாரம் செய்தார்கள். வியாபாரம் எப்படி செய்தார்கள் தெரியுமா? இந்த இஸ்லாமிய மார்க்கம் எப்படி பரவியது என்பதற்கெல்லாம் செய்திகள் இருக்கிறது. கடை வீதிக்கு வந்த ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் சில பொருள்களை வாங்கி விற்க ஆரம்பித்தார்கள். அவங்களோட வந்த மற்ற சஹாபிகளும் விற்பனை செய்கிறாங்க. இப்போ அபிசீனியா முழுக்க பரவுது. மக்காவிலிருந்து வந்திருக்கக்கூடிய தோழர்கள் அழகான முறையில் வியாபாரம் செய்கிறாங்க. அபிசீனியாவுடைய மன்னர் நஜ்ஜாஷி, அவருக்கு இந்த செய்தி போன உடனே அவங்களெல்லாம் கூப்பிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் அவர்கள் நஜ்ஜாஷி மன்னனுடைய முன்னிலையில் வந்து நிறுத்தப்படுகிறார். நீங்கள் யார்? நாங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்கள். என்ன வியாபாரம் செய்கிறீங்க? உண்மையான வியாபாரம் செய்கிறோம். அப்போ மக்கள்லாம் சொன்னாங்களாம், ஒரு துணி எடுப்பாங்க, அதில் ஏதாவது ஒரு குறைவு கிழிவு இருந்தால் இதுக்கு நீங்கள் குறைச்சி தந்தால் போதும், இதில் இன்னும் குறைபாடு இருக்கிறது என்று பொருளை சொல்லி வியாபாரம் செய்வார்கள். இந்த பொருள் கெட்டு போயிட்டு இது வாங்காதீங்க, ஒதுக்கி வைத்துருவாங்க. இந்த பொருளில் என்னென்ன சேதாரம் இருக்கிறது, எனவே இந்த பொருள் 50 திரகம் என்றால் நீங்கள் 30 தந்தால் போதும். இப்படி ஒரு வியாபாரம் செய்ய முடியுமா? செய்ய முடியும். எங்கள் பெருமானார் சொல்லி தந்தார்கள். அதில் அல்லாஹ் பரக்கத்தை தருவான். அதுக்கு பிறகு நஜ்ஜாசி மன்னருடைய அவையில் நின்று மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை, ஈசா நபியினுடைய வரலாறை சொன்னார்கள். நஜ்ஜாசி மன்னார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவருடைய வஃபாத்துக்குத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காயிபு ஜனாசாவையே கொண்டு வந்தார்கள். இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக மதீனாவிலிருந்து பெருமானார் காயிபு ஜனாசா என்ற தொழுகையை அப்பொழுதுதான் இந்த மன்னருக்காக தொழுதார்கள். அவ்வளவு கஷ்டப்பட்ட ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் பல ஆண்டுகளாக அபிசீனியாவில் வாழ்கிறார்கள். சின்ன சின்ன குழந்தைகள், வருஷ குழந்தைகள் அவர்கள் பிறந்தது. அந்த குழந்தைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது பெருமானார் மதீனாவுக்கு வந்து விட்டார்கள், நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் மதீனாவுக்கு வந்து விட்டது என்ற ஒரு நற்செய்தி கிடைத்த போது ஜாஃபர் இப்னு அபீ தாலிபுடைய மனைவி, அவங்க 2 பேரும் அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு தஆலா, 2 பேரும் பெருமானாரை பார்க்கணும். கிட்டத்தட்ட 10-15 வருஷத்துக்கு மேலாக அபிசீனியாவில் இருந்து விட்டோம், பெருமானாரின் முகத்தை பார்க்கவில்லை, நம்முடைய குடும்பத்தை பார்க்கல, நம்முடைய குடும்பத்தினுடைய பிள்ளைகளை பார்க்கல, எல்லாரும் இப்போ மதீனாவுக்கு வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் புறப்பட வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள். அபிசீனியாவிலிருந்து மதீனாவுக்கு போகிறது சாதாரணம் இல்லை, கடல் பயணம் செய்து போக வேண்டும். அந்த காலத்திலேயே கடல் வழி பயணம் செய்து 2 ஆழக்கடல்கள் என்று எழுதுகிறார்கள். கடல் பயணம் செய்து தான் மதீனாவுக்கு வந்தார்கள். எவ்வளோ சிரமப்பட்டிப்பாங்க. ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியில் தன் மனைவியோடு பிள்ளைகளோடு மதீனாவுக்கு வந்து நுழைகிறார்கள். இப்போ பெருமானாருடைய முகத்தை பார்க்குறாங்க.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பெரிய சந்தோஷம். என்னுடைய சகோதரர் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக எவ்வளவு துன்பங்களை, குடும்பத்தை விட்டு, சொத்தை விட்டு, சுகத்தை விட்டு, எல்லாவற்றையும் இழந்து விட்டு எனக்காக பயணம் செய்தார்களே, இன்னைக்கு தான் மதீனாவுக்கு வந்திருக்கிறார்கள். அந்த நேரம்தான் தபூக் யுத்தத்தினுடைய வெற்றியும் கிடைத்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தில் அவ்வளவு புன்னகை. தபூக்கின் வெற்றியை கொண்டாடுவதா, என் சகோதரர் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் வந்திருக்கிறார், அதை சந்தோஷமாக நினைப்பதா என்று பெருமானார் அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு மகிழ்ச்சி. ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் கடல் கடந்து வந்திருக்கிறார்களே, அவர்களை அப்படியே ஆவி கட்டி அணைத்து என் சகோதரர் வந்து விட்டார், என் சகோதரர் வந்து விட்டார் என்று பெருமானார் அவ்வளவு சந்தோஷப்பட்டார்கள். ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ஒரு வீடு கொடுக்கப்பட்டது. சின்ன சின்ன குழந்தைகளோடு மனைவியோடு அங்கே இருக்கிறார்கள். ஒரு 3 மாதங்கள் முடியவில்லை. அப்பொழுதுதான் இந்த மூத்தா என்ற யுத்தம் வருகிறது. இந்த யுத்தத்திற்கு அனுப்பும் பொழுது ஜாஃபர் இப்னு அபீ தாலிபை ஒரு படத்தளபதியாக அனுப்புகிறாங்க. நமக்கெல்லாம் தெரியும், அதில் சொன்ன வாசகம், இவர்கள் ஒருவேளை ஷஹீதாக்கப்பட்டால் நீங்கள் அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்ளுங்கள், நீங்கள் ஷஹீதாக்கப்பட்டால் இவர்கள் பொறுப்பை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று 3 சஹாபிகளை நியமிக்கிறார்கள். அதில் துவக்கமாக ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் போருக்கு கிளம்பி போயிட்டாங்க. இத்தனை வருஷமாக பெருமானாரை பார்க்கல, நம்முடைய குடும்பத்தை பார்க்கல, ஒரு 2-3 மாதங்கள் தான் இப்போ வந்து சந்தோஷமாக வாழ்ந்தோம். இப்போ போருக்கு போக சொல்கிறாங்க. ஆனால் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் அவர்களுக்கு உள்ளத்தில் உதிக்கிறது, நீங்கள் ஷஹீதாக்கப்பட்டால் என்று பெருமானார் சொன்னார்கள், நாம் ஷஹீதாக்கப்படுவோம். நாயகமே, இத்தனை வருடங்களாக உங்களை பிரிந்து வாழ்ந்தோம், என் குடும்பத்தை பிரிந்து வாழ்ந்தோம், இப்பொழுதுதான் ஒரு சுபிட்சமான வாழ்க்கை எங்களுக்கு மதீனாவில் துவங்கி இருக்கிறது. நாயகமே, இப்பொழுது என்னை ஷஹீதாக்குவதற்கு அனுப்புகிறீர்களே என்று சொல்லவில்லை. அல்லாஹ்வுக்காக, ரசூலுக்காக அந்த சோதனையும் பொறுத்துக் கொள்வோம், ஷஹீதனுடைய அந்தஸ்து கிடைக்கிறதே என்று நினைத்து கொண்டு அவர்கள் போருக்கு சென்றார்கள். ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் அவர்கள் போர்க்கொடியை தூக்கி பிடித்திருக்கிறார்கள். வலது கரம் வெட்டப்படுகிறது, இடது கரத்தை தூக்கி பிடிக்கிறார்கள், இடது கரம் வெட்டப்படுகிறது. தன்னுடைய கழுத்தோடு அந்த கொடியை சாய்த்து வைக்கிறார்கள், கழுத்தும் வெட்டப்பட்டு அவர்கள் கீழே விழுகிறார்கள். குற்றுயிரும் குறை உயிருமாக கீழே விழுகிறார்கள். ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் அப்படி விழுந்தபோது தண்ணீரை கொடுப்பதற்காக சில சஹாபிகள் வந்தார்கள். வந்து ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கப்படுகிறது. ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் சொன்னாங்க, இப்போ சூரியன் மறைந்திருந்தால் நீங்கள் கொண்டு வந்து தண்ணியை தாங்க, நான் குடிச்சிக்கிறேன். சூரியன் மறையவில்லை என்றால் தண்ணீர் தராதீங்க. ஏனென்றால் பெருமானார் என்னை போருக்கு அனுப்புகின்ற பொழுதே நீங்கள் ஷஹீதாக்கப்பட்டால் என்று சொன்னார்கள். நான் ஷஹீதாக்கப்படுவேன் என்று தெரிந்துதான் நான் நோன்பு இருந்த நிலையில் இந்த போருக்கு வந்திருக்கிறேன். நான் நோன்பு வச்சுட்டு வந்திருக்கிறேன். நான் சூரியன் மறைந்திருந்தால் தண்ணியை தாங்க, நோன்பு திறந்துடுறேன். இல்லை என்று சொன்னால் நான் நோன்பை முடித்துக்கொள்வேன், ஷஹீதாகி விடுகிறேன் என்று அந்த குற்றுயிரும் குறை உயிரினும் கூட பெருமானாரின் வாக்கின் மீது நம்பிக்கை வைத்து சொன்னார்கள். 2 கையும் வெட்டப்பட்டது, ஷஹீதாகி கிடக்கிறார்கள். மதீனாவின் மிம்பரின் மீது இருந்த பெருமானார் இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள். தோழர்களிடத்திலே பேசுகிறார்கள், கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். 1-2-3 மாதத்துக்கு முன்னால் என் சகோதரர் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் அவர்கள் வந்தார்களே என்று எந்த சந்தோஷம் வெளிப்பட்டதோ அந்த பெருமானாரிடத்திலே தார தாரையாக கண்ணீர் வடிகிறது. மிம்பரில் அவர்களால் இருக்க முடியவில்லை, எழுந்து நின்று பேசுகிறார்கள், உட்காருகிறார்கள், திரும்ப எழும்புகிறார்கள். என் சகோதரர் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ஷஹீதாக்கப்பட்டு விட்டாரே. கண்ணீர் வடிக்கிறார்கள் பெருமானார். சஹாபிகள் சொல்றாங்க, பெருமானார் இப்படி அழுது நாங்கள் பார்க்கல. பெருமானாருடைய தோற்றம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருப்பாங்க ஜாஃபர் இப்னு அபீ தாலிப். அவருடைய முகப்பாவனை, அவருடைய உடல் எல்லாம் பெருமானாரை போன்றே இருக்கும். இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மிம்பரில் அவர்களால் இருக்க முடியல, அழுகிறார்கள். எழுந்து நேராக ஜாஃபர் இப்னு அபீ தாலிபுடைய மனைவி இருக்கிறார்களே அவர்களின் வீட்டுக்கு வருகிறார்கள். வந்தால் அங்கே மௌத்து செய்தி சொல்லணும். பெருமானார் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் வீட்டுக்கு வந்தால் ஒவ்வொரு வருஷ பிள்ளைகள், 4 வயசு 5 வயசு இந்த மாதிரி பிள்ளைகள், எல்லா பிள்ளைகளுக்கும் தன்னுடைய தந்தை வெளியூருக்கு போயிட்டு வரப்போகிறாங்கன்ட்டு அழகான ஆடைகளை போட்டு வச்சிருக்கு. ஒரு தந்தை வெளியூர்லேருந்து வந்தால் பிள்ளைகளை அலங்கரித்து வைப்போம் இல்லையா, அழகான ஆடைகள் இருக்கக்கூடியலே புது ஆடைகள் போட்டிருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்லி உள்ளே கூறுகிறார்கள், தன் தந்தை வந்து விட்டார்கள், அதே முகச்சாயல், தன் தந்தை வந்து விட்டார்கள் என்று அந்த குழந்தைகளெல்லாம் ஓடி வந்து ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் என்று நினைத்து கொண்டு பெருமானாரின் காலை பிடித்து சுத்துகிறது. பெருமானார் இன்னும் தேம்பி அட ஆரம்பித்து விட்டார்கள். இந்த பிள்ளைகள்லாம் எத்தீமாக்கப்பட்டு விட்டதே.
இத்தனை வருடங்களாக கஷ்டப்பட்ட ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ஒரு சுபிட்சமான வாழ்க்கைக்கு வந்தபோது அல்லாஹ் ஒரு ஷஹீதுக்கு அழைத்து விட்டானே என்று இந்த பிள்ளைகளை பார்த்து தேம்பி அழுகிறார்கள். அழுகை சப்தம் சற்று வேகமாக போடும்போது உள்ளிருந்த அபூ தாலிப் ஜாஃபர் இப்னு அபீ தாலிபுடைய மனைவி அஸ்மா பிந்து உமைஸ் ரலியல்லாஹு தஆலா வேக வேகமாக வெளியிலே வருகிறார்கள். அவர்களும் தன்னுடைய கணவர் வெளியூரிலிருந்து வருகிறார்கள் என்று புத்தாடை அணிந்திருக்கிறார்கள். தன் கணவருக்கு பிடித்தது ரொட்டி சாப்பிடுவாங்க. அந்த ரொட்டி மாவை தன் கையில் பிசைஞ்ச நிலையில் வெளியில் வராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பார்க்குறாங்க, பிள்ளைகள்லாம் சுற்றி காலில் நிற்கிது. பெருமானார் தேம்பி அழுகிறார்கள். நாயகமே என்ன நடந்தது, ஏன் அழுகிறீர்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார் என்று சொன்ன அடுத்த மாத்திரம் யா அல்லாஹ் என்று ஒரு சப்தமிட்டு அந்த பெண்மணி அப்படியே மயக்கமிட்டு கீழே விழுந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பொழுதுதான் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லோரையும் அழைக்கிறார்கள். அழைத்து அந்த பெண்ணை எழுப்புகிறார்கள். அந்த பெண் பெருமானாரிடத்திலே, நாயகமே இந்த சிறு குழந்தைகள் அனாதையாக்கப்பட்டு விட்டதே, இந்த சிறு குழந்தைகள் எத்தீம்களாக ஆக்கப்பட்டு விட்டதே, இப்பொழுதுதான் அல்லாஹ் ஒரு சுபிட்சமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை தந்தான் என்றல்லவா நினைத்தோம், இப்படி ஒரு சோதனை வந்து விட்டதே என்று கண்ணீர் வடிக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்மா பின்த் உமைஸ் அவர்களே, ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் எங்கே இருக்கிறார் தெரியுமா? எங்கே இருக்கிறார் தெரியுமா? ஜாஃபரு தையார், அவருக்கு 2 இறக்கைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவர் சுவர்க்கத்திலே சுற்றி கொண்டிருக்கிறார். அல்லாஹ் உன்னதமான இடத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறார். அஸ்மா பின்த் உமைஸ் அவர்களே, இந்த பிள்ளைகளை எல்லாம் நான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன், இந்த பிள்ளைகளை நான் வளர்த்து ஆளாக்குகிறேன், இதை நான் எத்தீம்கள் அல்ல நான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு தன் அக்கம் பக்கத்தில் உள்ள ஆட்களை எல்லோரையும் அழைத்து, சஹாபிகளே, பெண்களே, ஜாஃபர் இப்னு அபீ தாலிபின் வீட்டுக்கு மரண செய்தி வந்திருக்கிறது, நீங்கள் அவர்களுக்காக உணவு சமைத்துக் கொடுங்கள், சின்ன சின்ன பிள்ளைகள் இருக்கிறார்கள், சாப்பிடுவதற்கு உணவு சமைத்துக் கொடுங்கள் என்று அப்பொழுதுதான் பெருமானார் அந்த ஹதீதை அறிவித்தார்கள். அதுதான் இன்று உலகம் முழுக்க ஒரு பக்கத்து வீடுகளில் சொந்த பந்தங்களில் ஒரு மௌத்து நடந்து விடுமானால், ஒரு மரணம் நிகழ்ந்து விடுமானால், யாரெல்லாம் அருகாமையில் இருக்கிறீர்களோ அவர்களை கவனித்துக் கொள்ளுங்கள், அவர்களுக்கு உணவு கொடுங்கள், அவர்களுடைய அரவணைப்பாக இருங்கள், அந்த குடும்பத்திற்கு ஆதரவாக இருங்கள் என்று பெருமானார் அப்பொழுதுதான் அந்த ஹதீதை அறிவித்தார்கள். ஜாஃபர் இப்னு அபீ தாலிபினுடைய நிலையை குறித்து பெருமானார் சொல்லும் பொழுது, அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவர்கள் பட்ட சோதனைகள், அவர்கள் பட்ட கஷ்டங்கள், சிரமங்கள் எல்லாவற்றிற்கும் அல்லாஹ்வின் பக்கம் அவர்கள் திரும்பினார்கள். ஷஹீதாக போகிறோம் என்று தெரிந்தும் கூட அல்லாஹ்வின் பக்கம் திரும்பினார்கள். அல்லாஹ் சுவர்க்கத்திலே நிலையான வாழ்க்கையிலே ஒரு வெற்றியை அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். அவ்வளவு பெரிய பதவியை ஜாஃபர் இப்னு அபீ தாலிபுக்கு வாங்கி கொடுத்தார்கள். அஸ்மா பின்த் உமைஸ் சொல்கிறார்கள், அல்லாஹ் எனக்கு இந்த பெருமானார் பிள்ளைகளை பொறுப்பெடுக்கிறார்கள் என்று சொன்னார்களே, அந்த நேரத்தில் ஒரு ஆறுதல் இருந்தது. வரலாற்றில் எழுதுகிறார்கள், ஜாஃபர் இப்னு அபீ தாலிபினுடைய 3 ஆண் குழந்தைகள் மிகப்பெரிய செல்வந்தர்களாக, மிகப்பெரிய மார்க்க மேதைகளாக, சஹாபிகளின் அந்தஸ்தை பெற்றவர்கள், உன்னதமான இடத்தில் கொண்டு வைக்கப்படுகிறார்கள் என்று ஹதீஸ் ஷரீஃபில் எழுதி வைப்பார்கள். அருமையான பெருமக்களே, சோதனைகளை வென்றவர்கள் யார் என்றால், இப்படி எல்லா நிலையிலும் எல்லா சோதனையிலும் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வின் பக்கம் சேரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நபிமார்கள் அப்படித்தான் இருந்தார்கள், சஹாபிகள் அப்படித்தான் இருந்தார்கள். நமக்கென்று ஒரு கஷ்டம் வருகின்ற பொழுது, ஒரு நோய் ஏற்படுகின்ற பொழுது எல்லாரிடத்திலையும் போய் சொல்வது, எல்லாரிடத்திலையும் போய் அதை நாம் சொல்லி காட்டுவது, அல்லாஹ் அதை விரும்பவில்லை, அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, என்னிடத்தில் கேளுங்கள், ஃபுஹுவ யஷ்ஃபீன், நான் சுகமளிக்கிறேன், நான் உங்களுக்கு அனைத்தையும் மீட்டித் தருகிறேன். அப்போ கஷ்டமும் சோதனையும் நமக்கு மாத்திரமல்ல, நபிமார்கள் சந்தித்திருக்கிறார்கள், நபிமார்களின் அரசரான பெருமானார் சந்தித்திருக்கிறார்கள், எல்லா சோதனைகளையும் கடந்து வந்தார்கள். எந்த மனிதர் சோதனையும் கஷ்டமும் வருகின்ற பொழுது, ஒரு குடும்பத்தில் கவலை ஏற்படுகின்ற பொழுது, என்னென்ன பிரச்சனைகள் வருகிறதோ அந்த நேரத்தில் ஈமானை இழந்து விடாமல், ஈமான் குன்றி விடாமல், அப்பொழுதும் அல்லாஹ் நீ இருக்கிறாய், லா தஹஸன் இன்னல்லாஹ மானா, நான் கவலைப்பட மாட்டேன், அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான், எந்த சோதனையோ எந்த கஷ்டமோ உன்னிடத்தில் மீண்டு வருவேன். இந்த ஒன்றைத்தான் நபிமார்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். சோதனைகளை வென்றிருக்கிறார்கள், சோதனைகளிலிருந்து மீண்டிருக்கிறார்கள். சோதனைகளை வென்றவர்கள் யார் என்றால் சாதாரண மனிதர்கள் அல்ல, நபிமார்களுக்கும் அந்த சோதனை கொடுக்கப்பட்டது. அதுதான் நம்முடைய சிந்தனையில் நாம் வருகின்ற பொழுதெல்லாம் ஒரு நோய் கண்டு விட்டால், ஒரு ஏதாவது ஒரு படுக்கையில் வீழ்ந்து விட்டால் நாம் நபீனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைக்க வேண்டும். அவர்களின் மகத்தான கூலியும் அவர்களின் வெற்றியும் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பியதால் கிடைத்தது. ஒரு நாள் 2 நாள் அல்ல,
1 மாதம் 1 வருடம் அல்ல, 18 வருடங்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறார்கள். எனவே அவைகளையெல்லாம் நம்முடைய சிந்தனையில் நிறுத்தி சோதனைகளை கண்டுவிட்டால் அது எந்த விதத்தில் வந்தாலும் சபரை கடைபிடிப்பது, பொறுமையை கடைபிடிப்பது, அந்த பொறுமையிலும் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்களே, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஷுக்ரா, இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆவை நமக்கு கற்றுத் தருகிறார்கள். இறைவனிடத்தில் எப்படி கேளுங்க? இறைவா, உடனடியான சுகத்தை எனக்குத்தான், விரைவான சுகத்தை தான், நான் சுகம் பெற்றதற்கு பின்னால் உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக என்னை ஆக்கி வைத்துவிடும். தொழுகைக்கு தடை இருக்குதா? இல்லை. நின்றா நின்று தொழுவணும், முடியாது உட்காரணுமா உட்கார்ந்து தொழுவணும், உட்கார முடியாது படுக்கணுமா படுத்து தொழுகணும், படுத்தும் தொழ முடியாதா உங்களால் கண்களால் அசைவு கொடுத்தாவது தொழுவுங்கள். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நிலையிலும் இறைவன் பக்கம் திருப்பினார்கள். கண்ணால கூட நீங்க தொழுகிற மாதிரி, தக்பீர் கட்டுற மாதிரி முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்கள். அப்ப இதுதான் சோதனைகளை வெல்வதற்கான காரணம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபிகளும் பிற நபிமார்களும் நமக்கு உணர்த்தியது, ஒவ்வொரு கஷ்டத்திலும் ஒவ்வொரு சிரமத்திலும் இறைவா நீ இருக்கிறாய், அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்ற நம்பிக்கையை ஆழமாக வைப்போம். எல்லா விதமான கஷ்டங்களிலிருந்தும் எல்லா விதமான சோதனைகளிலிருந்தும் அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாப்பானாக. யார் யாரெல்லாம் நோய் கண்டிருக்கிறார்களோ, முடியாதவர்களாக இருக்கிறார்களோ, சிரமத்தில் இருக்கிறார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் பரிபூர்ணமான சுகத்தை கொடுப்பானாக. நம்முடைய தாய் தந்தையர்களில் யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நல்ல சுகத்தை கொடுத்து நீண்ட ஆயுளை கொடுத்து அவர்களின் மூலமாக நமக்கு பிரயோஜனமான வாழ்க்கையெல்லாம் நமக்கு தருவானாக. நாம் ஓடி ஓடி உழைக்கக்கூடிய, நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நம்முடைய பிள்ளை செல்வங்களை அல்லாஹ் ஒழுக்கம் உள்ளவர்களாக, மார்க்க பற்றுள்ளவர்களாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக. நம்மை விட்டு மரணித்து விட்ட பெற்றோர்களை அல்லாஹ் அவர்களுடைய கபர்களை ஒளியிலங்கச் செய்வானாக, சுவன பூங்காவாக ஆக்கி வைப்பானாக. இந்த மஜ்லிஸை ஏற்படுத்தி இருக்கக்கூடியவர்கள், இதற்காக உழைத்தவர்கள், இதற்காக பொருளாதார வசதிகள் செய்தவர்கள், வருகை தந்தவர்கள் எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆவின் பிரகாரம் காபத்துல்லாவை திரும்ப திரும்ப நாம் தவாபு செய்யும் பாக்கியத்தையும், நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனிதமான ரவுதாவை திரும்பவும் திரும்பவும் ஜியாரத்து செய்யும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் யாவருக்கும் திரும்ப திரும்ப நமக்கு தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தாவாகும் அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. உருஸ் முபாரக் ஹந்தூரி நினைவின் தொடர் சொற்பொழிவின் இன்றைய தினம் அபுதாபி ஜமாத் உலமா சபையின் தலைவர் கண்ணியத்திற்குரிய மௌலவி அல் ஹாஃபில் எஸ்எம்பி ஹுசைன் மக்கி ஆலிம் மஹதரி அவர்களால் சோதனைகளை வென்றவர்கள் என்ற தலைப்பில் சன்மார்க்க பேரவை நிகழ்த்தப்பட்டு இன்றைய மஜ்லிஸ் இனிதே நிறைவேறும் தருவாயில் உள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் அல் ஜாமியுல் கபீர் ஹுத்பா பெரிய பள்ளியின் கத்தீபும் முஅஸ்கர் ரஹ்மான் மாலித் அரபிக் கல்லூரியின் நிறுவனருமான கண்ணியத்திற்குரிய மௌலவி அல்ஹாஜ் அல் ஹாஃபில் ஹச்ஏ அஹ்மத் அப்துல் காதிர் ஆலிம் மஹதரி அவர்களால் நல வாழ்வு என்ற தலைப்பில் சன்மார்க்க பேரரை நிகழ்த்த இருக்கின்றார்கள். எனவே பெருமக்கள் மஜ்லிஸுக்கு முற்கூட்டியே நற்பயன் அடைய உடன் அழைக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் நாளை சுபு துலைக்கு போன்று வளமை போன்று ஹத்முல் குர்ஆன் மஜ்லிஸ் நடைபெறும். மகானவர்களின் ஹந்தூரி வீட்டு ஒன்றில் வைத்திருப்பவர்கள் சகோதரர் PKT உமர் அவரிடம் கொடுத்து ரசீது பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் வேண்டுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல் ஃபாத்திஹா. صراط الذين أنعمت عليهم بسم الله الرحمن الرحيم. بسم الله الرحمن الرحيم. الناس آمين. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا وفنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل وسلم وبارك على سيدنا ونبينا مولانا محمد
وعلى آله وأصحاب سيدنا محمد وبارك وسلم عليه عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم ارسل مثل ذواب ما قرأنا من كلامك العزيز هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة ودخوة كاملة منا إلى حضرة نبينا وحبيبنا وشفينا وسيدنا ومولانا محمد صلى الله عليه وسلم خاصة، ثم إلى روح سيدنا وشيخنا قطب رباني والغوث الصمداني محي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه قدس الله سره العزيز، ثم إلى روح سيدنا وشيخنا قطب الأكبر الغوث الأشرف الحسن علي الصادر رضي الله تعالى عنه قدس الله سره العزيز، ثم إلى روح سيدنا وشيخنا قطب الدار صاحب الأكبر السيد عمر رضي الله القائل رضي الله تعالى عنه قطب الزمان الشيخ عبد القادر تيكا صاحب رضي الله تعالى عنه، ثم إلى روح سيدنا وشيخنا جدنا حضرت سيد محمد صالح رضي الله تعالى عنه، ثم إلى روح سائر الأنبياء والأولياء والعلماء والفقهاء والصلاة والصديقين والشهداء والصالحين رضوان الله تعالى عليهم أجمعين. لا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون الذين آمنوا وكانوا يتقون، خصوصا من لقيناهم اللهم اغفر لهم وارحمهم وانس الله واشهدهم ورحمه الله غربتهم ونور الله ذرائهم وتقبل الله من حسناتهم وتجاوز الله عن سيئاتهم وغفر الله ذنوبهم جمع الله بيننا وبينهم جنات النعيم. اللهم اجعل قبورهم روضة من رياض الجنان ولا تجعل قبورهم فرة من حفر النيران. اللهم بارك لنا فالله خير حافظا وارحم الراحمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا ولوالدينا ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله وعلى محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. سلام.